சபரிகிரீசனே சாந்த ஸ்வரூபனே காந்தமலை சோதியனே கவர்ந்திழுக்கும் பாலகனே மகிஷி சம்ஹாரனே ஆபத் சகாயனே பாவங்களை போக்க வந்த கலியுக வரதனே அம்பும் வில்லும் கையிலேந்தி அன்பு செய்யும் தீரனே சிந்தை செய்யும் பக்தர் கருளும் சிவஹரி தவ பாலனே வினோதமான தத்துவனே மணிகண்ட தேவா அன்பாலே இந்த உலகையாளும் ஐயப்ப தேவா வினோதமான தத்துவனே மணிகண்ட தேவா அன்பாலே இந்த உலகையாளும் ஐயப்ப தேவா. கார்த்திகை மாதம் பிறந்தாலே எங்கு திரும்பினாலும் சுவாமி ஐயப்பனின் சரணகோஷம் நிறைந்திருப்பதை உணர முடியும். கார்த்திகை தொடங்கி மார்கழி மற்றும் தை மாதம் வரை காணும் இடங்களெல்லாம் மாலை அணிந்து கடுமையான விரதம் மேற்கொள்ளும் ஐயப்ப பக்தர்கள் கலியுக வரதன் சுவாமி ஐயப்பனை மிகுந்த பக்தி சிரத்தையோடு வழிபடுகின்றனர். அந்த சாஸ்தா ஸ்ரீ ஐயப்பனை காண இங்கு மட்டுமல்ல மாநிலங்கள் நாடுகள் கடந்தும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு தேடி வந்து தரிசனம் செய்கின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் சபரிமலைக்கு முன்னதாக ஒரு தலத்தில் ஒன்று கூடுவதும் மரியாதையும் செய்வதும் உண்டு என்கின்றனர். அது மட்டுமா, இத்தலத்தில் ஐயப்ப பக்தர்கள் உடலில் வர்ணம் பூசிக்கொண்டு துள்ளல் எனும் சடங்கை மேற்கொள்வதும் வழக்கமாக உள்ளது. இந்த கோயில் மனித உடலில் உள்ள ஆன்மீக சக்கரத்தை தூண்டி மேம்பட உதவுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இது குறித்த விரிவான விவரங்களை இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில், எரிமேலி, கோட்டயம், கேரளா. ஏற்கனவே இதற்கு முந்தைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சிகளில் மூலாதார சக்கரத்தை சொரிமுத்தையனார் கோயிலும், சுவாதிட்டானத்தை அச்சன் கோயிலும், மணிப்பூரகத்தை ஆரியங்காவு கோயிலும், அநாகத சக்கரத்தை குளத்துப்புழா ஐயப்பன் கோயிலும் தூண்டுவதாக கண்டிருந்தோம். அந்த வரிசையில் இன்று விசுத்தி சக்கரத்தை தூண்டுவதாக கூறப்படும் எரிமேலி ஐயப்ப சாஸ்தா கோயில் குறித்து காண உள்ளோம். தொண்டையில் உள்ளதாக கூறப்படும் விசுத்தி சக்கரம் தூண்டப்படுமானால் பக்தரின் அகங்காரம் உள்ளிட்ட தீய குணங்கள் அழிந்து நம்மை பவித்திரமாக மாற்றும் ஆத்ம தலம் இது என்கின்றனர் ஐயப்ப சாமி குருமார்கள். மனிதனின் தொண்டை பகுதியில் அமைந்திருக்கும் இந்த விசுத்தி சக்கரம் நமது குரல்வளை, மூச்சுக்குழல், உணவுக்குழல், கைகள் ஆகியவைகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடியதாகும். நீல நிறத்தில் காணப்படும் இந்த சக்கரம் நமது பேச்சுத்திறனை அதிகரிக்க செய்வதுடன் தைராய்டு சுரப்பி இதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, தினம்தோறும் உன் தரிசனம் கிடைத்திட வேண்டும். ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா. என் மனதில் கோயில் அமைத்து உன்னை அழைத்தேனே, என் மனதில் கோயில் அமைத்து உன்னை அழைத்தேனே. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் தென்கிழக்கு பகுதியில் மணிமாலா நதிக்கரையில் உள்ளது எரிமேலி எனும் சிறிய நகரம். திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்திலும் கோட்டயம் நகரிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ள இந்நகரில் அமைந்துள்ளதுதான் எரிமேலி ஸ்ரீ ஐயப்ப சாஸ்தாவின் கோயில்.
இங்கு அருள்பாலிக்கும் ஐயப்ப சுவாமியை தர்மசாஸ்தா என்றே அழைக்கின்றனர். இக்கோயிலின் வரவேற்பு தோரணம் ராஜகோபுரங்கள் போல இல்லாமல் எளிமையாக காணப்படுகிறது. இதன் மேல் வில்லும் அம்பும் ஏந்திய ஐயப்பன் சுதை சிற்பமாக காட்சியளிக்க, அதன் கீழே அருகோண வடிவமும் அதன் இருபுறமும் அன்னப்பறவையும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதன் கீழே இரு மாலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்க, பக்கவாட்டில் இரும்பு கேட்டில் விஷ்ணு பகவானின் சங்கு சக்கரங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை காண முடியும். இதனை தாண்டி உள்ளே செல்பவர்கள் இடதுபுறம் அரச மரத்தையும் அதனைச் சுற்றி நாகர் சுவாமி கச்சிலைகளையும் காண முடியும். அந்த கோயில் வளாகத்தில் 2 விளக்கு தூண்களில் ஒருபுறம் பகவதி நடா எனும் பெயரில் பகவதி அம்மனுக்கும் மாளிகைபுரத்தம்மனுக்கும் தனித்தனி சந்நிதிகள் இருப்பதை காணலாம். இவ்விரு சந்நிதிகளில் வழிபடும் பக்தர்கள் தலப்பார மலை எனும் பெயர் பலகையின் அருகில் சிமெண்ட் மேடையின் மேல் ஐயப்பன் பாதம் எனப்படும் ஒரு சதுர வடிவையும், அதன் அருகிலேயே ஐயப்பன் உபயோகித்ததாக கூறப்படும் வாள் பக்தர்களின் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளதை பக்தர்கள் கண்டு தரிசிக்க முடியும். சிறிய கோயில் என பொருள்படும் கொச்சம்பலம் எனும் இக்கோயிலில் இருந்துதான் மண்டல பூஜையின் போது பல ஊர்களிலிருந்து வரும் பக்தர்கள் பெரிய பாதை வழியாக சபரிமலைக்கு செல்கின்றனர். எனவே இக்கோயிலை சபரிமலைக்கான நுழைவு வாயில் என்கின்றனர். ஐயப்பன் கோயிலுக்கான மண்டல பூஜை காலங்களில் இக்கோயிலில் வினோத மரபு ஒன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது, விரதமிருந்து இருமுடி கட்டி வரும் பக்தர்கள் இக்கோயிலில் பேட்டை துள்ளல் எனும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அதன்படி உடலெங்கும் வண்ணப்பொடிகள் பூசி இலைத்தழைகளை ஏந்திக் கொண்டு சாமி திந்தகத்தோ ஐயப்ப திந்தகத்தோம் என கோஷமிட்டும் மேளதாளங்களுடன் ஆடிப்பாடியும் பவனி வருகின்றனர். இக்கொண்டாட்ட சடங்கின் பின்னால் கூறப்படும் மரபு வழி கதைகளை பின்னால் அடுத்தடுத்து பார்க்கலாம். உண்மையாக சொல்ல போனால் இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி மார்கழி மாத விழா காலங்களில் கோயில் நிர்வாகத்தைச் சேர்ந்த அம்பலம்புழா குழுவினரே முதலில் ஆரம்பித்து வைப்பது வழக்கம். அந்த வகையில் எரிமேலி கொச்சம்பலம் ஐயப்ப சாஸ்தா கோயிலில் சிறப்பு பூஜை செய்து அன்று பகலில் வானத்தில் காட்சியளிக்கும் பருந்தின் வருகையை எதிர்பார்த்து கோயில் பேட்டை பகுதியில் காத்திருப்பர். அவ்வாறு வானத்தில் பறந்து வரும் பருந்து அக்கோயில் மேலே வட்டமிட்டு பறக்கும் காட்சியை தரிசித்த பின்பு தெய்வ உத்தரவு வந்ததாக கருதி எரிமேலி பேட்டை சந்திப்பில் பேட்டை துள்ளல் எனும் ஆட்டம் ஆரம்பிப்பர். அப்போது உடலெங்கும் வண்ணங்கள் பூசி வாள் மற்றும் கதை ஏந்தியபடி சிலரும் மற்றும் பலர் இலை தழைகளை ஏந்தியபடியும் மேளதாளத்துடன் நடைபெறும் இந்த ஆட்டம் பாட்டத்தை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு கூட ஆட்டம் வருவது இங்கு இயல்பான ஒன்றாகும். இவ்வாறு ஆட்டம் பாட்டத்துடன் நடக்கும் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக அம்பலப்புழா குழுவினர் அதே பகுதியில் உள்ள கிருஷ்ணசுவாமி கோயிலிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஐயப்பன் விக்கிரகத்தை அலங்கரிக்கப்பட்ட யானையின் மேல் எழுந்தருள செய்து அந்த யானையுடன் அதே பகுதியில் ஐயப்பனின் நெருங்கிய நண்பராக கருதப்படும் வாவருக்காக உருவான நயினார் பள்ளிவாசல் பகுதிக்கு செல்வர். அங்கு அந்த பள்ளிவாசல் சார்பாக வந்தவர்களை வரவேற்று மரியாதை செய்வார்கள். தொடர்ந்து இரு குழுவினரும் இணைந்து அங்கிருந்து சற்று தொலைவில் இருக்கும் வள்ளியம்பலம் எனும் பெரிய கோயிலை சென்றடைகின்றனர். அங்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் வந்திருக்கும் இரு தரப்பினருக்கும் மரியாதை செய்யப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலில் இரவு தங்க ஏற்பாடு செய்வர். மறுநாள் அனைவருக்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பாக கேரள சத்யா எனும் விருந்தளிக்கப்படும். பின்னர் வானத்தில் பகலில் தெரியும் நட்சத்திரத்தை கவனித்து அதன் அடிப்படையில் அனைவரும் மகர விளக்கு உற்சவத்தை காண சன்னிதானம் நோக்கி பயணம் மேற்கொள்வர். இங்கு ஒரு விஷயத்தை ஐயப்ப பக்தர்கள் நன்கு உணர முடியும். அதாவது, முதலில் வைதீக முறைப்படி பருந்தின் வருகையை அடிப்படையாக கொண்டு ஒரு பேட்டை துள்ளலும், கொச்சம்பலத்தில் இஸ்லாமிய முறைப்படி வானில் நட்சத்திர தோற்றத்தை அடிப்படையாக கொண்டும் பேட்டை துள்ளல் மற்றும் சபரிமலை யாத்திரையும் தொடர்கிறது. இதில் சமய சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர பெருந்தன்மை விஷயங்கள் இங்கு எதிரொலிப்பதை உணர முடியும். சபரிமலை செல்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் சாலக்காயம் வழி, வண்டிப்பெரியார் வழி, எரிமேலி வழி ஆகிய 3 வழிகள் முக்கியமானதாக கூறுகிறார்கள் ஐயப்ப பக்தர்கள். இதிலும் கடினமான பாதையும் காலங்காலமாகவும் பயன்படுத்தி வரும் பாதையான எரிமேலி வழி சிறப்பானதாக கூறப்படுகிறது. சுமார் 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வனப்பகுதி நிறைந்த இந்த வழியில்தான் ஸ்ரீ ஐயப்பன் மகிஷா அரக்கியை வதம் செய்வதற்கு சென்றார் என கூறப்படுகிறது.
இவ்வாறு எரிமேலியிலிருந்து பயணம் மேற்கொள்பவர்கள் சில கிலோமீட்டர்கள் கழித்து பேரூர் தோடு எனும் பகுதியை அடைகின்றனர். அங்கு சற்று ஓய்வு எடுத்த பின்னர் தாங்கள் தொடரும் பயணத்தின் வழியில் பூங்காவனம் எனும் காட்டுப்பகுதியையும் காளக்கெட்டி எனும் பகுதியையும் கடந்து செல்வர். இதில் காளைக்கெட்டி எனும் பகுதி ஸ்ரீ ஐயப்பன் எருமா மகிழ்ச்சியை வதம் செய்யும் நிகழ்வை காண வந்த ஸ்ரீ பரமேஸ்வரன் இப்பகுதியில் தமது வாகனமான காளையை கட்டி வைத்ததாக கூறப்படுகிறது. காளையை கட்டி வைத்ததால் காளை கட்டி என அழைக்கப்பட்ட இப்பகுதி தற்போது காளை கெட்டி என மருவி அழைக்கப்படுகிறது. இந்த பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் சூடமேற்றியும் தேங்காய் உடைத்தும் வழிபடுகின்றனர். இங்கு வழிபடும் பக்தர்கள் தாங்கள் தொடரும் பயணத்தில் பம்பை நதியின் துணை நதியான அழுதையாற்றில் நீராடிவிட்டு அங்கிருந்து சிறிய கற்களை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கின்றனர். இதன் பின்னணியில் உள்ள கதையில் எருமை தலையை முகமாக கொண்ட மகிழ்ச்சியை ஸ்ரீ ஐயப்ப சாஸ்தா வதம் செய்த தலம்தான் எரிமேலி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் ஸ்ரீ ஐயப்ப சாஸ்தா புலிப்பால் கொண்டுவர இங்குள்ள வனப்பகுதிக்கு வந்ததாகவும் அப்போது இப்பகுதியில் இருந்த முனிவர்கள் மற்றும் தேவர்கள் ஸ்ரீ ஐயப்பனை சந்தித்து அந்த வனப்பகுதியில் இருந்த மகிழ்ச்சியால் தாங்கள் படும் துயரத்தை நீக்க வேண்டுமென வேண்டினர். இதையடுத்து ஸ்ரீ ஐயப்ப சாஸ்தா மகிழ்ச்சி அரக்கியுடன் போரிட்டு வதம் செய்ததாகவும் பின்னர் அவளது உடல் அருகே துள்ளல் நடனம் ஆடியதாகவும் கூறப்படுகிறது. அந்த நினைவை கொண்டாடும் வகையில் இன்றும் ஐயப்ப பக்தர்கள் உடலில் வண்ணங்கள் பூசி கையில் இலை தழைகளை ஏந்தியபடி துள்ளல் நடனம் ஆடியபடி இங்குள்ள எரிமேலி கோயிலுக்கு வருகின்றனர். மண்டல சீசனில் பக்தர்கள் தினந்தோறும் பேட்டை துள்ளல் ஆடினாலும் மகர ஜோதிக்கு முன் நடத்தப்படும் பேட்டை துள்ளல் நிகழ்வே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எருமை முகம் கொண்ட மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்ததால் எருமை கொல்லி என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் தற்போது மருவி எரிமேலி என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மகிழ்ச்சியை வதம் செய்த ஐயப்பன் அவளது உடல் மீது நர்த்தனம் ஆடியதன் நினைவாக இன்றும் துள்ளல் எனும் நிகழ்ச்சி எரிமேலி பேட்டை பகுதியில் நிகழ்த்தப்படுவதால் பேட்டை துள்ளல் என கூறப்படுகிறது. சபரிமலையில் யோக பட்டம் அணிந்தபடி சாந்த சுரூபமாக யோக நிலையில் காட்சியளிக்கும் ஐயப்பன் எரிமேலியில் வில்லும் அம்புமாக உக்கிரமாக காட்சியளிப்பதை பக்தர்கள் காண முடியும். இக்காட்சியை பக்தர்களின் ஆன்மீக பாதையில் எதிர்ப்படும் தீயவைகளை நீக்கும் உருவகமாகவே கூறுகின்றனர். அதாவது தன்னிடம் சரணடைய வரும் பக்தர்களின் மனங்களில் உரையோடி கிடக்கின்ற காமம், கோபம், குரோதம் போன்ற தீய குணங்களை முழுவதுமாக நீக்கி நற்குணங்களை விதைத்து நல்வழிப்படுத்துவதையே இந்த கதையின் உள்ளார்ந்த அர்த்தமாக கூறப்படுகிறது. கொச்சம்பலம் கோயில் எதிரே மகிழ்ச்சியை வதம் செய்ய உதவிய பாபரின் நினைவாக உருவான நயினார் மசூதி வெள்ளை நிறத்துடன் ஓங்கி உயர்ந்துள்ள மினாரட்டுகளுடன் இருப்பதை காணலாம். கொச்சம்பல கோயில் வரும் பக்தர்கள் இம்மசூதிக்குள் தவறாது சென்று வணங்கி மரியாதை செய்கின்றனர். விரிவான நடைபாதைகளுடன் கூடிய அந்த மசூதிக்குள் சுற்றுப்பாதையில் அண்ணாந்து பார்த்தால் குழிவான உயர்ந்த உட்கூரைகளுடன் இருப்பதை காண முடியும். இது தவிர அங்கே ஓரிடத்தில் ஒருபுறம் தேங்காய் உடைக்கும் இடம் கூட அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு தேங்காய் உடைக்கும் ஐயப்ப பக்தர்கள் இம்மசூதியின் கண்ணாடி கவசமிட்ட மிகப்பெரிய சாளரம் வழியாகவே ஐயப்பனின் நண்பரான வாவருக்கு மரியாதை செய்கின்றனர். தொடர்ந்து அங்கு இஸ்லாமிய குருமார்கள் தரும் விபூதி மற்றும் தாயத்துகளையும் பக்தர்கள் வாங்கிச் செல்வதை காண முடியும். பெரிய பாதை இல்லாமல் வேறு பாதையின் மூலம் சபரிமலைக்கு செல்பவர்கள் இந்த கொச்சம்பலம் வர வாய்ப்பில்லை. அவ்வாறு வேறு பாதையில் செல்பவர்கள் சபரிமலை 18ஆம் படிக்கருகில் கருப்பசாமி சன்னதிக்கு அருகில் உள்ள வாவர் சன்னதியில் தவறாது தரிசனம் செய்வார்களாம். இதன் பின்னர் அங்கிருந்து கிளம்பும் பக்தர்கள் பெரிய கோயில் எனப்படும் வள்ளியம்பல கோயிலை நோக்கி செல்கின்றனர். இக்கோயிலை எரிமேலி ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோயில் எனவும் அழைக்கின்றனர். இதன் நுழைவு வாயிலாக உள்ள வரவேற்பு கோபுரத்தில் நடுவில் ஸ்ரீ ஐயப்பன் உருவமும் அதன் இரு புறமும்
விநாயகர் மற்றும் முருகருடைய உருவங்கள் இருப்பதையும் காணலாம். அதன் கீழே வளைந்த வில் போன்ற அமைப்பும் ஐயப்பனுக்கு நன்றி தெரிவிக்கும் தேவர்கள் மற்றும் முனிவர்களின் பிரதிநிதிகள் இருப்பதையும் காணலாம். இந்த வரவேற்பு வளைவில் தத்துவமசி எனும் ஆப்த வாக்கியத்தையும் காணலாம். இந்த வாக்கியம் இத்தோரண வாயிலில் பொறிக்கப்பட்டிருப்பதில் மிக ஆத்மார்த்தமான உள்ளர்த்தம் உள்ளதாக கூறப்படுகிறது. கொச்சம்பலம் எனப்படும் சிறிய கோயிலில் இருந்து பேட்டை துள்ளலாக புறப்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இந்த கோயிலுக்குள் வந்தவுடன் முக கவசங்கள், தங்களுடன் கொண்டு வந்த இலை தழைகளை அங்கு கழற்றி வைத்து விடுகின்றனர். பொதுவாக மண்டல சீசனில் பக்தர்கள் தினம்தோறும் பேட்டை துள்ளல் ஆடினாலும் மகர ஜோதிக்கு முன் நடத்தப்படும் பேட்டை துள்ளல் நிகழ்வே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இக்கோயில் வளாகத்திற்குள் பேட்டை துள்ளல் ஆடி வந்த பக்தர்களின் உடல் அலுப்பை போக்கும் வண்ணம் மூலிகை கஷாயம் வழங்கும் வழக்கமும் இங்குள்ளது. இக்கஷாயம் பக்தர்களின் அலுப்பை போக்குவதோடு மேற்கொண்டு காட்டில் நடக்க உள்ள பக்தர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் உதவுவதாக கூறுகின்றனர். நீர்நிலைகளில் குளித்த பக்தர்கள் இங்குள்ள ஐயப்பனை தரிசிக்கின்றனர். இக்கோயில் அமைப்பு ஓடுகளால் ஆன கூரையுடன் உலோக சுவர்கள் கொண்ட முகப்பு மற்றும் தூண்களையும் கொண்டுள்ளது. கோயில் சன்னதி முன்பாக உலோக கொடிமரம் மற்றும் 2 விளக்கு தூண்களை கொண்டதாக உள்ளது. அதன் அருகிலேயே கண்டாமணி எனப்படும் கோயில் மணி உள்ளது. இங்குள்ள ஐயப்பனை தரிசிக்கும் பக்தர்கள் தொடர்ந்து சபரிமலைக்கு பயணிக்கின்றனர். இவ்வாறு சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் போகும் வழியில் புத்தன் வீடு எனும் பகுதியை காண முடியும். இப்பகுதியில்தான் மகிழ்ச்சியை வதம் செய்த ஐயப்பன் தங்கி இளைப்பாறியதாகவும் மேலும் அவர் பயன்படுத்திய ஒரு வாள் அங்கிருப்பதாகவும் கூறுகின்றனர். இன்றும் புத்தன் வீடு எனும் அந்த இல்லம் பழமை மாறாமல் பாதுகாக்கப்பட்டு வருவதை பக்தர்கள் காண முடியும். இவ்வாறு அடுத்தடுத்து செல்லும் பக்தர்கள் பம்பை நதியில் நீராடிவிட்டு மேற்கொண்டு சபரிமலை நோக்கி பயணிக்கின்றனர். தென்னக பகுதிகளில் பல ஊர்களுக்கு வெளியே எல்லை தெய்வங்கள் அல்லது காவல் தெய்வங்களுக்கு கோயில்கள் இருப்பதை காணலாம். பொதுவாக இந்த தெய்வங்களை கூட்டமாக சென்றுதான் வழிபட வேண்டும் என்பதும் இம்மாதிரியான ஒரு தெய்வம்தான் கேரளாவில் சாஸ்தா என்று அழைக்கப்படுவதாகவும் மரபு வழி தெய்வங்கள் குறித்த ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சாஸ்தா என்ற ஐயப்பன் நாட்டு நலன் அல்லது பொது நலன் மேம்பட தங்களை சராசரி வாழ்க்கையிலிருந்து தனிமைப்படுத்தி தவத்தில் ஈடுபடுவதுடன் காவல் தெய்வங்களாக இருப்பர் என கூறப்படுகிறது. ஆகையால்தான் இம்மாதிரியான தெய்வங்கள் வருடத்திற்கு ஒரு முறை குடும்பமாகவோ அல்லது குழுவாகவோ சென்று வழிபடப்படுகிறார்கள் என்பது பலரும் அறியாத தகவலாக கூறப்படுகிறது. நேயர்களே, இதுவரை யோக சக்கரங்களில் விசுத்தி எனும் சக்கரத்தை தூண்டுவதற்கு வழிவகை செய்யும் எரிமேலி ஐயப்ப சாஸ்தா கோவில் பற்றியும் அதன் மகிமைகள் பற்றியும் கண்டு தரிசித்தோம். 6 ஆதார சக்கரங்களில் சக்தி வாய்ந்த ஆக்ஞா சக்கரம் பற்றியும் அச்சக்கரம் தூண்டும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஐயப்ப சாஸ்தாவின் மற்றுமொரு சிறப்பு வாய்ந்த முக்கிய கோயில் பற்றி அடுத்து வரும் மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் கண்டு தரிசிப்போம். பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில், எரிமேலி, கோட்டயம், கேரளா.